திருநங்கைகள் நலவாரியத்துடைய வாரிய உறுப்பினரா இருக்கிறேன். இன்னைக்கு திருநங்கை சமூகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே ஒரு மனுவா எடுத்துட்டு முதல்வரை சந்திச்சு கொடுக்கணும்ன்றத நியாயமான கோரிக்கையோட தான் நாங்க வந்தோம். அமைதியான முறையில நியாயமா கோரிக்கை கொடுக்கறது தான் வந்தோம். ஆனா எங்களை எந்த காரணமே சொல்லாம இப்படி போலீஸ் எங்க கிட்ட இந்த 2 வீலரை பறிச்சு இந்த போலீஸ் வண்டியில ஏத்தி எங்களை இப்படி பண்ற அராஜகங்கள் எல்லாம் எங்களுக்கு நடக்கக்கூடிய அநீதியா நாங்க பாக்குறோம். இது சமூக நீதிக்கான அரசா எங்களுக்கு தெரியல. எல்லாருக்குமான அரசுன்னு சொல்லிட்டு இப்படி எங்களை வஞ்சிக்கிறதோ எங்களை சித்திரவதை பண்றதோ இது நியாயமா? மாண்புமிகு முதல்வர் அவர்களே, இதெல்லாம் நியாயமா? இதை நீங்க கேட்க மாட்டீங்களா? இது உங்க பார்வைக்கு வராதா? இதை எங்க தட்டி கேட்க மாட்டீங்களா? நீங்க ஒவ்வொரு பிறப்பு உயிரினத்துக்குமே இருக்கக்கூடிய அடிப்படை உரிமை மனு கொடுக்கறது. அந்த அடிப்படை உரிமையை கூட எங்க கிட்ட பறிக்கிற மாதிரி எங்களை இப்படி வண்டியில ஏற்றி சித்திரவதை பண்றது நியாயம் கிடையாது. திருநங்கை வாழ்க்கையில இருக்க திருநங்கைகள் நலவாரியம் திருநங்கைகளுடைய சமூகத்திற்கு தேவையான அதாவது வாழ்க்கையில முன்னேறதுக்கான சில விஷயங்களும் அதுல நாங்க சொல்லிருக்கிறோம். அதுல ஒரு திருநங்கை ஒட்டுமொத்த சமூகத்தை இழிவுபடுத்திட்டு வராங்க ஒரு 4 வருஷமா. இது சம்பந்தமா நாங்க தொடர்ச்சியா நாங்க S1 போலீஸ் ஸ்டேஷன் ஆலந்தூர் காவல் நிலையத்துல நாங்க மனு கொடுத்து கூட எங்களுக்கு அது கேட்கல. அதை எதிர்த்துதான் மனு கொடுக்க வந்தோம் நாங்க இன்னைக்கு.